இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சம்மந்தமான ஒரு அப்டேட் தான். ஸோ வீடியோக்கு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் மேல வரப்போகிற எலெக்ஷன், அதுக்கான கோட் ஆஃப் கண்டக்ட்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்துடும். ஸோ இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 234 தொகுதி பார்த்தீங்கன்னா போட்டி போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் எம்எல்ஏ சீட் ஜெயிக்கிறாங்களோ, எந்த பார்ட்டி வந்து எம்எல்ஏ சீட் அதிகமாக வச்சிருக்காங்களோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வருவாங்க, பவருக்கு வருவாங்க. அந்த பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ்லாம் தேர்வு பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பவர்ல இருக்கிற பார்ட்டி மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். அவங்க மட்டும்தான் சிஎம் தான் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டை பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி எம்எல்ஏலேருந்து ஒரு கேண்டிடேட் முடிவு பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் போஸ்டிங்கும் விடுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா எலெக்ஷன் நடக்கிற ஒரு ஃப்ளோன்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான எலெக்ஷன் அப்டேட்ஸ், சினிமா அப்டேட்ஸ்லாம் வேணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.